ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் அமைந்துள்ள மகாதேவ மலை சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மலை அடிவாரத்தில் மிக பிரம்மாண்டமாக குளம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அது ஆனால் அப்போ ஓப்பனிங்கில் இல்லை, இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு மேலேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னமும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் முழுசாக முடியல. ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்ச பிறகு இன்னொரு 3வது வீடியோவாக நம்ம போடலாம். இப்போ வாங்க அந்த பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிற குளத்தை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலோட குளம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம மேலே போய் சிவபெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மேலே இருக்கிற சூலமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற குளத்தை பார்க்கலாம். நம்ம மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே மிக பெரிய சிலையான விநாயகர் சிலையை அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக தெரியுது. எங்கே பாரு ஒரே மலைகளும் பச்சை பசுமையாகவும் நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து. மலைக்கு மேலே உள்ள சிவபெருமாளுடைய ராஜகோபுரம். பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மிக பெரிய நந்தி சிலை, கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி சிலை அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் அமைச்சிருக்காங்க. யானைக்கெல்லாம் மேலே போடுற மாதிரி போடும், அதில் டிசைன் இருக்குமே அந்த மாதிரி. கீழே வயிற்றுக்கு சங்கிலி, சுத்தியமணி, செம சூப்பராக இருக்குது. நந்தி அழகாக ஒரு கால் மடித்து வச்சுக்கணும், ரொம்ப அழகாக செஞ்சுக்கிறேன். நந்திக்கு பக்கத்தில் கொடிமரம். அடுத்தது கொடிமரத்துக்கு கீழே தங்க பிளேட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது சிவலிங்கம் டிசைனிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொடிமரம். கொடிமரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற திருநீர் சாமியோட சிற்பமாக அமைச்சிருக்காங்க. இது கொடிமரம்.
இங்கே இந்த பக்கத்தில் வந்து நந்தி, இந்த பக்கம் லிங்கம், இந்த சைடில் நந்தி. ஓ, கொடி மரத்துக்கு அடுத்தது பஞ்சலிங்கம் சிலை. இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சலோக சிலை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கீழே வந்து நந்தி, அதுக்கு மேலே பஞ்ச சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது மேலேயும் அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. கோவிலோட அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை மாதிரி அமைச்சு அதில் பஞ்ச கல்யாணி சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பெருமாள் லக்ஷ்மி அவதாரங்கள் அமைஞ்சிருக்கு. கண்ணாடி மாளிகை சன்னதியும் சுற்றியும் பார்த்திங்கன்னா நடராஜர் சன்னதி, சிவன் சன்னதி, பைரவர் சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா காளியோட உக்கிரமான சிலையை அமைச்சிருக்காங்க. பயங்கர கோபத்தோட சிவபெருமாளை காலால் மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. மேலே வந்து பழைய கோவில் அமைஞ்சிருக்கு. கீழவும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய மூலவர் சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கேயும் பௌர்ணமி பூஜையெல்லாம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. சிவபெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் பைரவருடைய சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. சிவபெருமாள் சன்னதிக்கு முன்னாடி மிக பெரிய நந்தி சிலையை அமைச்சு அதுக்கு சுற்றியும் சூலம் அமைச்சிருக்காங்க.
இங்கே இருக்கிற சிவபெருமாள் கோவிலில் அதிகமாக பைரவர் சிலையை அமைச்சிருக்காங்க. நாம் இப்போ பார்க்குறது தான் இப்போ புதுசாக அமைச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமாகவும் மிக உயரமான சிவனுடைய சூலம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வெறும் சூலம் மட்டும் இவ்வளோ பெருசாக எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. மலைக்கு மேலே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் அமைந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான குளத்தோட என்ட்ரன்ஸ் இது தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். குளத்தோட என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே உள்ள முதன்மை கடவுளான விநாயகர் சன்னதி அமைச்சிருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமாள் பார்வதியுடன் அமர்ந்திருக்காரு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 18 படிகளோட ஐயப்பன் சன்னதி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவ சிலையை அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா குளத்தை ஒட்டி சிவபெருமானுடைய சிற்பமும் அதுக்கு முன்னாடி நந்தி சிற்பமும் அமைச்சிருக்காங்க. எல்லாமே கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் அமைச்சிருக்காங்க.
இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மிக பெரிய விநாயகர் சிற்பம் அமைச்சிருக்காங்க. விநாயகர் சிற்பத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் பெருமாள் சிற்பம் அமைச்சிருக்காங்க. இதுவும் மிக பெரிய சிற்பமாக அமைஞ்சிருக்கு. இன்னமும் குளத்தில் வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. ஆனால் ஓப்பன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை மட்டும் நடந்துன்னு இருக்குது. செம சூப்பராக இருக்குது. சுற்றியும் சாமி குளம் சுற்றியும் சின்ன சின்ன சன்னதிகள் அமைச்சு முருகர் சிலை. இங்கே அனுமார் சிலை இதுவும் செம பெருசாக இருக்குது. எப்படியோ ஒரு 25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். பாதமே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இங்கே சிவன் பார்வதி. நந்தி காலாண்ட அப்புறமா சிவன் பார்வதி. குளத்தை சுற்றியும் கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மகாதேவ மலை கிராமத்தில் மலைக்கு மேலே அமைந்திருக்கிற மகாதேவர் திருக்கோவிலும் மலைக்கு அடிவாரத்தில் அமைந்திருக்கிற மிக பெரிய பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கோவிலோட குளத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.